நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்ப நான் இவங்களை பழி வாங்க போறேன். பழி வாங்க போறீங்களா? இந்த ராமகிருஷ்ணன் எப்படி திரும்ப உயிரோட வந்தான்? எனக்கு எப்படி தெரியும் இவன் கிணத்துல விழுந்து செத்துட்டான்னு? நீ தானே என்கிட்ட சொன்ன. உண்மைதான், நான் சொல்றதை நம்புங்க. நான் ஒன்னும் பொய் சொல்லல. ராமகிருஷ்ணன் இறந்துட்டான். ராமகிருஷ்ணன் இறந்துட்டானா இங்க முன்னாடி நிக்கிறது யாரு? அப்படின்னா இங்க நம்ம முன்னாடி நிக்கிறது பேய் ராமகிருஷ்ணரா? உண்மையில பேயா இருக்குமோ? எனக்கு எப்படி தெரியும்? இப்ப நான் உங்க 2 பேரையும் கொன்னு என்னோட பழிய தீர்த்துக்க போறேன். மகாராஜா, மகாராஜா, எங்களை காப்பாத்துக்க மகாராஜா. இந்த பூதத்துக்கிட்ட இருந்து தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துக்க மகாராஜா. நீங்க என்ன சொல்றீங்க? பெரிய பூதத்துக்கே பாதுகாப்பு தேவைப்படுதா? மகாராஜா, நான் பூதம்லாம் இல்ல. அது இதெல்லாம் ஒரு நாடகம் மகாராஜா. அதுவும் இவர் சொல்றது கேட்டு பண்ண. மகாராஜா, என்ன மன்னிச்சிருக்க மகாராஜா. நான் பிள்ளை குட்டிக்காரன் மகாராஜா. மன்னிச்சிருக்க மகாராஜா. 2 பேரும் வெட்கப்படணும். நான் ஒரு சாதாரண ஆள் தான் மகாராஜா. இந்த எல்லா திட்டமும் இவனோடதுதான். இல்ல மகாராஜா. இப்ப நீங்க 2 பேரும் உங்க இஷ்ட தெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க. ஏன்னா இப்ப நான் என்னுடைய இந்த நீளமான கூர்மையான நகங்களால உங்க உடலை கிழிச்சு உங்களை சாப்பிட போறேன். தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துக்க மகாராஜா. மகாராஜா, மகாராஜா, எங்களை மன்னிச்சிருங்க மகாராஜா. குருவே, அட, இது நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணர். இரும்பு எப்படி ஒரு இரும்பை செம்மைப்படுத்துமோ அதே மாதிரி ஒரு பயம் தான் இன்னொரு பயத்துக்கு முடிவு கட்டும். என்ன நான் சொன்னது சரிதானே? கால்பேலு ஐயா, பிரளயநாதன் பூதம் ஐயா. அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஆரம்பத்திலே எனக்கு இது தெரியுமே. நான் சும்மா அப்படியே பயந்த மாதிரி நடிச்சு சூழ்நிலைய கொஞ்சம் யதார்த்தமா மாத்தினேன். என்ன நாடி தெரிஞ்சிருச்சு. ஓ மகாராஜா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க மகாராஜா. அவ்வளவு சுலபமாலாம் உங்களை மன்னிக்க முடியாது. அப்பாவி மக்களோட மூட நம்பிக்கையையும் பயத்தையும் நீங்க தவறா பயன்படுத்த பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு தண்டனை நிச்சயம். உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இது போல நாட்டுல ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் இந்த பேய் பிசாஸ் எல்லாம் எல்லாமே இவங்களோட கட்டு கதைகள் தான். உங்க எல்லாரையும் பயம்புறுத்த இவங்களே உருவாக்குனது. அதனால உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இப்படிப்பட்ட விஷயத்த நம்பாதீங்க. இல்லனா இந்த மாதிரி நிறைய ஏமாத்துக்காரர்களை சந்திப்பீங்க. ஆமா மகாராஜா, சரியா சொன்னீங்க. மகாராஜா, எங்களை மன்னிச்சிருங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப நீங்க இது எல்லாத்தையும் எப்படி பண்ணீங்கன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிடுங்க. இத நானும் தெரிஞ்சுக்கணும்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த புதிரை நீங்களே தீர்த்து வச்சிருங்க. கிணத்துக்குள்ள விழுந்ததுக்கு பிறகும் நீங்க எப்படி வெளியில வந்தீங்க? பூதம் பிரளயநாதரே, மன்னிச்சிடுங்க. ஏமாத்துக்கார பிரளயநாதரே, அன்னைக்கு ராத்திரி நீங்க என் பின்னாடியே குகையில இருந்து துரத்திட்டு வந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு.
பிரளயநாதா, வேலை முடிஞ்சிடுச்சுல. பண்டிதர் ராமகிருஷ்ணன் நம்மளுடைய பிரச்சனைய அவனே தீர்த்து வச்சுட்டான். அவன் அந்த கிணத்துக்குள்ள குதிச்சு அவனே மூழ்கி இறந்துட்டான். பிரமாதம், பிரமாதம். இப்ப வரைக்கும் எல்லா திட்டத்தின் படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப நான் ஆசைப்படுறதெல்லாம் எல்லா தடவையும் மாதிரியே இந்த தடவையும் நாம வெற்றி பெறணும். அப்புறமா நாம மகாராஜா கிருஷ்ணதேவராயர்கிட்ட இருந்து அதீத செல்வத்தையும் வெகுமதியும் பெற்றிடலாம். பிரமாதம். கண்ணுக்கு தெரியாத ரும்ஜுமும் எப்பவும் கையில தீப்பந்தத்தோட சுத்துறவன். அற்புதமான பேர் தான் நீ யோசிச்சிருக்க நண்பா, அற்புதம். ஆனந்தத்தை அனுபவிச்சுக்கோ, நல்லா அனுபவிச்சுக்கோ. சரியா சொன்னீங்க கால்பேலு பாபா. தியானத்தின் மூலமா நீண்ட நேரம் மூச்சு விடாம இருக்கிறது மற்றும் இதய துடிப்ப கொஞ்ச நேரம் சாந்தமாக்குறது. என்னுடைய கலைகளை நீதான் முழுமையா பயன்படுத்திட்டு இருக்க நண்பா. உன்னோட இந்த கலை அற்புதமானதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா இத மறந்துடாத, என்னோட நாடக கலையும் அற்புதமானதுதான். நான் மட்டும் ஒருவேளை பிரளயநாதன் பூதத்தோட கதையை நம்புற மாதிரி சொல்லலன்னா உன்னுடைய இந்த கலை வீணானதா ஆகியிருக்கும். நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏத்தவங்க தான் நண்பா. அதனாலதான் சமமான பங்குதாரர்களா இருக்கோம். செல்வத்திலையும் சரி, குற்றத்திலையும் சரி. இப்போதைக்கு நீ அடுத்த பூஜைக்கு மட்டும் வந்தா போதும். அப்புறம் கடைசியா நீ இறந்து போன மாதிரி நடிச்சாகணும். அதன் பிறகு நாம அடுத்த ராஜ்யத்துக்கு போயிடலாம். அப்புறம் திரும்ப இதே ஆட்டத்தை ஆடலாம். அது சரி, இதான் இவங்களுடைய திட்டமா? இனிதான் என் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. உங்களை பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய திட்டப்படியே நான் உங்களுக்கு பாடம் சொல்லி தரலான்னு முடிவு பண்ணேன். என்னுடைய சுவாசத்தையும் என்னுடைய நாடி துடிப்பையும் நிறுத்தி வைக்க பயிற்சி எடுத்துக்கிட்டேன். கடுமையான தவம் பண்ண, ஆனா தோல்வி மட்டும்தான் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இறுதியா தாயின் ஆசீர்வாதத்தால எனக்கு வெற்றியும் கிடைச்சது. கால்பேலு ஐயா, அந்த மண்டவோடு எப்படி ஆடிக்கிட்டு இருந்ததுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்க உங்க கால் விரல்ல கட்டி வச்சிருந்த கண்ணுக்கு தெரியாத கயிறால அதை இழுத்துக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் இந்த மண்பொம்மைகள் ஏன் ஆடிக்கிட்டு இருந்ததுன்னா நீங்க அதுக்குள்ள தவளைகளை ஒளிச்சு வச்சிருந்தீங்க. இங்க பாரு, அந்த பொண்ணு நம்ம பொம்மைக்குள்ள இருந்த தவளைய கொன்னே போட்டுட்டா. தவளையா? தவளை? பிரளயநாத அவனுடைய கை வளையத்துல விஷ ஊசியை ஒளிச்சு வச்சிருந்தான். அதை வச்சு அவன் யார வேணாலும் மயக்கமடைய வச்சிருந்தான். இந்த எல்லா விஷயமும் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. அந்த சூறாவளியை நீங்க எப்படி உருவாக்குனீங்க? தயவு செஞ்சு அந்த ரகசியத்தை சொல்லி என் ஆர்வத்தை தணிச்சிடுங்க. சூறாவளி. அதனாலதான் கீழே விழுந்து எங்க குருஜிக்கு அடிபட்டுருச்சு தெரியுமா? யாராவது இப்ப அதை உங்ககிட்ட கேட்டாங்களா? அது இங்க வாங்க, இங்க வாங்க. மகாராஜா கிட்டே சொல்லுங்க, வாங்க. மகாராஜா, பௌதீக ஞானம் பொதுவா கப்பல்ல பயணிக்கிறவங்க இதை பயன்படுத்துவாங்க. காற்றுப்பாயின் உதவியோட காற்றின் ஆற்றலுக்கு அவங்க விருப்பப்படி திசை வழங்குவாங்க. அது மூலமா தான் பெரிய பெரிய கப்பல்கள் கடல்ல நீந்தோம். நாங்களும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். சின்ன சின்ன பாய்களின் உதவியோட காற்றின் ஆற்றலுக்கு 3 முனைகள்ல இருந்து திசைகளை வழங்கணும். அதுல இருந்து தான் சூறாவளி உருவாகும். அந்த பாய்களின் உதவியோடவும் காற்றின் உதவியோட நாங்க தாக்கிட்டு இருந்தோம். பிரமாதம். ஒருத்தர் பௌதிக விஞ்ஞானி, இவர் யோக கலையில சிறந்தவர். இவருடைய யோக சாதனைகள்ல எவ்வளவு தேர்ச்சி பெற்றவர்னா இவரால நீண்ட நேரத்துக்கு தன்னுடைய இதய துடிப்பை நிறுத்த முடியும். ஆனா துர்பாகியவசமா இவ்வளவு புத்திசாலிகளா இருந்தும் கூட நீங்க குற்றப்பாதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. பாபா கால்பேலு, பிரளயநாதரே, நீங்க 2 பேரும் பண்ண இந்த காரியத்துக்கு அதிகமா வருத்தப்படுறது நான் தான். சுவாமி, குருமாதா, என்ன தனி வந்துட்டாங்க. சுவாமி,
சுவாமி என்ன மன்னிச்சிடுங்க சுவாமி. நான் உங்களை மயில இருக்க தொடப்பத்தாலேயே அடிச்சிட்டேன். ஆனா பிராயச்சித்தம் செய்யதான் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாயிடுச்சு. என்னால உங்களை விட்டு 21 நாள் பிரிஞ்சிருக்க முடியாது. என் ஆசையெல்லாம் இப்ப நிறைவேற போகுது. இது எல்லாத்தையும் விடுங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். எந்த முட்டாள் இந்த மாதிரி எல்லாம் உன்னை செய்ய சொன்னா வர்ணமாலா? நான் வழியில ஒரு பாபாவை பார்த்தேன். பாபாவா? குருமாதா, ஆ? நீங்க பார்த்த அந்த பாபா இவர் இல்லல்ல? பாபா, கொஞ்சம் உங்க முகத்தை காட்டுங்க. அட காட்டுங்க காட்டுங்க. ஆமா ராமகிருஷ்ண பண்டிதரே, அது இவரேதான். வணக்கம் பாபா, வணக்கம். ஏய் ஏய் கால் வேலு, உன்னை நான் விடறதில்ல. விடு என்ன? சுவாமி, குருவே, கொஞ்சம் அமைதியா இருங்க. மகாராஜா, குருவே, குருமாதா, மகாராஜா, தயவு செஞ்சு குருவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவருக்கு சுவையான உணவை கொடுங்க. சரி வாங்க சுவாமி. சரி விடுங்க. நன்றி நன்றி மகாராஜா. கோத்வால், மகாராஜா, இவங்க 2 பேரையும் பாதாள சிறையில் அடைச்சிருங்க. கட்டளைப்படியே மகாராஜா. வீரர்களே, மகாராஜா, எங்களை விட்டுருங்க மகாராஜா. நாங்க தெரியாம தவறு செஞ்சுட்டோம். விட்டுருங்க மகாராஜா. மன்னிச்சிருங்க மகாராஜா. மகாராஜா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்போ உங்ககிட்ட என்ன சொல்றது? திரும்பவும் நான் இதை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். உங்களை நினைச்சு பெருமையா இருக்கேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நன்றி மகாராஜா. ராமா, எழுந்திரு ராமா. ராமா, எழுந்திரு ராமா. யாரு யாருன்னு கூப்பிடுறது? இந்த நீல ஒளி எங்க இருந்து வருது? என்ன தெரியலையா? என்ன நடக்குது? அம்மா, என்ன காப்பாத்துங்க. ஆஹா, எவ்வளவு நல்ல தெய்வீக வாசனை. இங்க என்ன நடக்குது? தாயே, தாயே, இது உண்மையா இருக்க முடியாது. தாயே, நீ ஒவ்வொரு நாளும் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்க. இப்ப நானே உன்னை நேர்ல பார்க்கலான்னு வந்தா உன்னால நம்ப முடியலன்னு சொல்ற. தாயே, எனக்கு நீங்க தரிசனம் வழங்கினது அது என்னுடைய சௌபாகியம். தாயே, அன்னைனா இப்படி இருக்கணும். மகனோட மனசுல இருக்கிற ஆசைய புரிஞ்சுக்கணும். என்னாச்சுமா? ஒரு தாய் தன்னுடைய மகனோட மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கும் போது மகன் கிட்ட இருந்து தாய் மனசுல இருக்கிற விஷயம் ஒளிஞ்சிருக்க முடியாது. சொல்லுங்க தாயே, ஏன் கவலையா இருக்கீங்க? ராமா, நீ என்னை எவ்வளவு நேரம் தரிசிக்கணுமோ தரிசனம் பண்ணிக்கோ. ஏன்னா நான் புறப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாம இப்போ பிரிய போறோம். பிரிய போறோமா? நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க தாயே? ஒரு தாய் கிட்ட இருந்து மகன் பிரிய முடியுமா என்ன? தாயே, உங்களோட தரிசனம் எப்பவாவது தான் கிடைக்குது. ஆனா நீங்க இருக்கிறது இங்கதான். உங்க பார்வை எப்பவும் என் மேல இருக்கு. சரியா சொன்ன மகனே. ஆனா நான் இப்ப போய் ஆகணும். ஏன்னா அதுவும் தவிர்க்க முடியாத உண்மை. விஜயநகரத்து மேல என்னோட அருள் பல யுகங்களா இருக்கு. கிருஷ்ணதேவராயரோட முன்னோர்களின் பூர்வ ஜென்ம புண்ணியங்களால நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் எந்த இடத்துல வசிக்கிறேனோ அங்க சுகமும் செழிப்பும் எப்பவும் இருக்கும். ஆனா ராமா,
இயற்கையில எதுவுமே நிலையா இருக்காது. வந்த ஒரு விஷயம் கண்டிப்பா போய் தான் ஆகணும். அழகான நகரம் பாலைவனமாவும் ஒரு பாலைவனம் சோலைவனமாவும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். மாற்றம் மட்டும்தான் இயற்கையோட விதி. நீங்க என்ன சொல்றீங்கம்மா? இத்தனை நாள் விஜயநகரத்துல நான் குடியிருந்த காலம் இப்ப முடிவுக்கு வந்துருச்சு. நான் இப்ப விஜயநகரத்தை விட்டு போறேன். இல்ல தாயே, நீங்க நீங்க எங்கேயும் போக முடியாது. நீங்க எப்படி போக முடியும்? நீங்க போக முடியாது இல்ல தாயே. ராமா, இயற்கையின் விதியை உன்னால மாத்தவே முடியாது. நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் ராமா. அதனாலதான் உன்னை ஒரு முறை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்போ நான் போயாகணும் ராமா. இல்ல தாயே, தாயே, தாயே. அம்மா போகாதீங்க, அம்மா போகாதீங்க, போகாதீங்க. தூக்கத்துல இவர் என்ன கனவு காண்றாருன்னு தெரியல. அட எந்திரிங்க. என்ன பார்த்தா என்ன உங்க அம்மா மாதிரி தெரியுதா? ஐயோ எந்திரிங்க. உங்க அம்மா வெளியே இருக்காங்க. அவங்க போயிட்டாங்க. அம்மா போயிட்டாங்க. அம்மா போயிட்டாங்க. அம்மா போயிட்டாங்களா? அம்மா இல்ல சாரதா, அன்னை போயிட்டாங்க. அம்மாவை பத்தி நீங்க ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அம்மாவை கூப்பிடவா? அம்மா வேண்டாம், இருக்கட்டும் விடு. அப்படி என்ன கனவு கண்டதால இப்படி பதட்டமா இருக்கீங்க? நான் இப்போ விஜயநகரத்தை விட்டு போறேன். இப்பவாவது என்ன நடந்ததுன்னு சொல்றீங்களா? எப்படி சொல்றது? வாயாலதான். நீங்க என்ன அம்மாவா என்ன என்கிட்ட செய்கையால பேசுறதுக்கு? அது எனக்கு தெரியும். ஆனா என்ன சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு விசித்திரமான கனவு வந்தது சாரதா. அது நல்லதா இல்ல கெட்டதான்னு தெரியல. பாருங்க, எல்லாரும் சொல்வாங்க காலையில வந்த கனவு கண்டிப்பா பலிக்குமா. அதெல்லாம் விடுங்க, இப்ப நீங்க சொல்லுங்க. கனவுல சாக்ஷாத் காளியம்மா நம்ம அறைக்கு வந்திருந்தாங்க. சாக்ஷாத் அம்மாவோட தரிசனமா? இது நல்ல விஷயம். ஆனா இவ்ளோ பதட்டப்பட என்ன இருக்கு? முழு கனவையும் கேளு. அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவங்க நிரந்தரமா விஜயநகரத்தை விட்டு போறாங்களா. என்ன கடைசியா பார்த்துட்டு போக வந்தாங்களா? அப்படியே சொன்னாங்க அவங்க. ஆமா, இத சொன்னதுக்கு அப்புறம் அவங்க போயிட்டாங்க. நான் அவங்கள தடுக்கிறதுக்காக ஒண்ணு, ஆனா அங்க இருந்து மறைஞ்சிட்டாங்க. இந்த கனவுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும்? அம்மா நிஜமாவே நகரத்தை விட்டு போக போறாங்களா? காலையில வந்த கனவு சாரதா. பாருங்க, மனச தளர விடாதீங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கெட்ட கனவு வந்ததுன்னா காலையில குளிச்சதுக்கு அப்புறம் முதல்ல துளசி எண்ணெய் கிட்ட அந்த கனவை சொல்லிடணும். அது மூலமா அந்த கனவோட கெட்ட பாதிப்பெல்லாம் போயிடுமா. உண்மையிலேயே அப்படி எல்லாம் நடக்குமா? ஆமா நடக்கும். ஆனா ஒரு விஷயம், அக்கம் பக்கம் யாரும் இருக்க கூடாது. சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுங்க, சரியா? ஆனா இனி என்ன பிரயோஜனம்? நான் தான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள வித்தியாசம் எதுவும் இல்ல. இப்ப நீங்க தாமதிக்காதீங்க, சீக்கிரம் போங்க. அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல. சீக்கிரம் அம்மா கிட்ட கனவு சொல்லிடலாம். என்ன நீயும் இப்பதான் வரணுமா? எப்பவும் தப்பான நேரத்துல வந்துருவல. இப்ப நான் எப்ப போனோம் வரணும் நேரம் முடிவு பண்ணிக்கேன். இல்ல, அது பாத்துக்கிட்டு இருக்கல, நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப பண்ணு, நான் உன்னை தத்துக்கிறேன். உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நவராத்திரிக்கு எனக்கு 6 புது துண்டும் 6 புது வேத்தியும் வாங்கிக்குது. என்ன? துளசி அன்னைக்கிட்ட எப்படியாவது கனவு சொல்லிடணும். இப்ப வேற யாராவது வரதுக்கு முன்னாடி குண்டப்பாவை இங்க இருந்து அனுப்பிடணும். சரி சரி, வாங்கி தரேன். இப்ப இங்க இருந்து போ. அப்படின்னா வாங்கி தர மாட்டியா? அதானே? அதான் எவ்வளவு கேட்டியோ அவ்வளவு வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்ல. இந்த விஷயம் தான் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுது. என்ன சந்தேகம் குண்டப்பா? கொஞ்சம் பேசினாமா? 6 ஜோடி புது துணி வாங்கி தரதுக்கு சம்மதிக்கதா? அப்படி நினைக்க வாய்ப்பு இல்லையே. அதனாலதான் நான் 6 ஜோடி கேட்டேன். அப்ப 2-3 குறைச்சு 2-3ஆவது வாங்கி தருவேன்னு நினைச்சேன். இல்லம்மா, உண்மையே சொல்லு, கண்டிப்பா வாங்கி தருவியா மாத்தியா? உண்மையை தான் சொல்றேன். இந்த தடவை 6 ஜோடி புது துணி கண்டிப்பா வாங்கி தரேன், சரியா? இப்ப போ. துளசி தாயே. பண்டித ராமகிருஷ்ணரே. சொல்லுங்க கோத்துபாலையா. மகாராஜா கிட்ட இருந்து உங்களுக்காக ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன்.
சீக்கிரம் செய்து என்னன்னு சொல்லுங்க, நான் போய் பூஜை பண்ணணும். மகாராஜா உங்களை இன்னைக்கு சபைக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லி இருக்காரு. இன்னைக்கு என்ன சபை? இன்னைக்கு நவராத்திரி நாளோட விடுமுறையில இதோட பாசுரங்களுக்கு பூஜை பண்ற விஜயதசமிக்கு தானே திறக்கும். அப்புறம் ஏன் மகாராஜா இன்னைக்கு கூப்பிட்டாரு? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க அதை மகாராஜா கிட்டே கேட்டுக்கங்க. உங்ககிட்ட தகவல் சொல்றதா என்னோட வேலை. நான் சொல்லிட்டேன், என்னோட வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் கிளம்புறேன். வரட்டுமா? போயிட்டு வாங்க. அரசாங்க வேலையோட பிரச்சனையே தான். நம்மளை பத்தி எப்பவும் யோசிக்க மாட்டாங்க. எப்ப தோணுதோ கூப்பிட்டுருவாங்க. சீக்கிரம் பூஜை பண்ணி முடிக்கிறேன். அம்மா துளசி தாயே, இன்னைக்கு நான் ஒரு கனவு. அம்மா, உங்களுடைய பூஜையை முடிக்க ரொம்ப நேரம் ஆகும்ல? அப்போ நீங்க தப்பா நினைக்கலனா முதல்ல நான் பூஜை பண்ணிக்கவா? அததான் கேட்கிறேன். முதல்ல நான் பூஜை பண்ணிக்கவா? சரி, பண்ணிக்கவா? ஒன்னா சேர்ந்து பூஜை பண்ணவா? இன்னைக்கு என்னால உங்களுக்கு கனவு சொல்ல முடியாதோன்னு தோணுது. சரி மந்திரி அவர்களே, அப்படி என்ன பிரச்சனை வந்தது? என்ன? ஆமா, என்ன பிரச்சனை? குருஜி 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 குருஜி, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நவராத்திரி வரப்போகுது. மகாராஜா மூலமா நவராத்திரிக்கு நீங்க பண்ண போற வைபவத்தை பத்தி இன்னும் பேசவே இல்ல. இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வணக்கம் மந்திரி. வணக்கம் குருவே. இப்போ திடீர்னு ஏன் சபையை கூட்டியிருக்காங்க? அத மகாராஜா தான் சொல்லணும். எனக்கு அதை பத்தி தெரியாது. அப்படியா? எல்லாரும் கவனிங்க. ராஜாக்களின் ராஜா மகாபலி மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். நான் எல்லாருக்கும் விஜயதசமி வரைக்கும் விடுமுறை அறிவிச்சிருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் திடீர்னு உங்க எல்லாரையும் சபைக்கு இந்த நேரத்துல இதுக்கு கூப்பிட்டுருக்கேன்னு நினைச்சிருப்பீங்க. எனக்கு தெரியும் மகாராஜா. அப்படியா? அப்ப சொல்லுங்க. அது என்னன்னா மகாராஜா, நீங்க நவராத்திரியில நடக்கக்கூடிய கௌரவ விழாவை அறிவிக்கவே இல்லை. அதுக்காகத்தான் இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. பட்டியலை நானே தயார் பண்ணிட்டேன் மகாராஜா. இதுக்கு மொத்தமா சேர்த்து 50,000 தங்க நாணயங்களை நாம வழங்கிடலாம். ஆமாம் குருவே, நம்ம இத பத்தியும் பேசலாம். ஆனா நான் இப்ப உங்க எல்லாரையும் இந்த காரணத்துக்காக இங்க வர சொல்லல. அப்ப வர சொன்னதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு உங்க எல்லாரையும் வர சொன்னதுக்கான காரணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக. அப்படி என்ன முக்கியமான விஷயம் மகாராஜா? குருவே, உங்களுக்கு என்னோட ஒரு தோழி ஞாபகம் இருக்கா? ஜில்லி. ஆமா மகாராஜா, உங்களோட அந்த தோட்டக்காரனோட மகள் தானே? ஆமா ஆமா ஆமா. அந்த அவ சின்ன பொண்ணுதான், இருந்தாலும் அவ உங்க பேரை சொல்லில கூப்பிடுவா. அவ என்ன கிருஷ்ணதேவராயான்னு கூப்பிடுவா. ஆனா அவ என்னோட தோழி. நட்புல சின்னவங்க பெரியவங்க எல்லாம் என்ன இருக்கு? உண்மை. அந்த ஜில்லிக்கு தான் இப்போ ஒரு பிரச்சனை. அதுலயும் எனக்கு ஆசலாம் இல்ல, அதுக்கு மாறா எனக்கு நம்பிக்கையே இருக்கு குருவே. அந்த பிரச்சனைக்கு தீர்வை உங்களால கொடுக்க முடியும். கண்டிப்பா மகாராஜா, கண்டிப்பா. இப்ப நான் உங்க எல்லாருக்கும் என்னோட தோழி ஜில்லிய அறிமுகப்படுத்துறேன். ஜில்லி, கிருஷ்ணதேவராயா. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். கிருஷ்ணா, நான் என் பிரச்சனையை சொல்லவா? ஆமாமா, கண்டிப்பா. அதுக்காக தான் இந்த சபையை நான் கூட்டி இருக்கேன். நாளையில இருந்து நவராத்திரி ஆரம்பிக்க போகுது. நானும் பூஜை செய்ய விரும்புறேன். ஆனா நவராத்திரி பூஜை எப்படி நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். குருவே. மகாராஜா, சொல்லுங்க மகாராஜா. சொல்றேன். இது பாருமா, அது என்னன்னா
நவராத்திரியோட முதல் நாள் அன்னையோட சிலைய ஸ்தாபனம் பண்ணணும். அந்த சிலையை யார் செய்வாங்க உனக்கு தெரியுமா? வங்காளத்தை சேர்ந்த பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாம் 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்துருவாங்க. அன்னையோட பிரம்மாண்டமான அருள்முகம் நிறைந்த சிலைய செய்வாங்க. அருள் நிறைந்த சிலைய மட்டும் இல்ல, பிரம்மாண்டமான கூடாரங்களையும் செய்வாங்க. இந்த தேசத்தை சேர்ந்த மிகப்பெரிய கலைஞர்கள் எல்லாம் வந்து விஜயநகரத்துல பூஜைக்கான ஏற்பாடு செய்வாங்க. அந்த பூஜைக்கு முன்னாடி ரொம்பவும் பெரிய பெரிய பிரம்மாண்டமான யானைகள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்படும். அது மட்டும் இல்ல, பண்டிதர்களுக்கு மனதார தானமும் வழங்கப்படும். இல்லையா மகாராஜா? ஆமா ஆமா குருவே. அந்த தானத்துல கோமாதா, புதிய ஆடைகள், தங்க நாணயங்கள். என்னதான் சொல்லு, குருஜியை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. யாருக்கு தானம் கிடைக்க போதோ அவர்கிட்ட இவரு பங்கை ஏற்கனவே பேசி வச்சிருவாரு. அப்புறம் இந்த பூஜைகள் எல்லாம் 9 நாட்களுக்கு நடக்கும். அப்புறம் 9வது நாள் ரொம்பவும் வாசனை நிறைந்த சந்தன மர கட்டைகள் கொண்டு யாகம் நடக்கும். அப்புறம் விஜயதசமி அன்னைக்கு, அதாவது 10வது நாள், அன்னையோட சிலை நீர்நிலையில கரைக்கப்படும். அப்படி அன்னை போகும்போது விஜயநகர வாசிகள் எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு போவாங்க. அப்படி அன்னை ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விஜயநகரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்படின்னா நவராத்திரி பூஜைக்கு ரொம்ப அதிகமா செலவாகுமா? ஆமா, இதையெல்லாம் மகாராஜாக்கள் தான் செய்ய முடியும். ஆனா நானும் இந்த பூஜையை பண்ண விரும்புறேன். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? நீயும் எங்களோட சேர்ந்து இந்த ராஜ்ய பூஜையில எல்லாம் கலந்துக்கோ. இந்த பூஜையின் புண்ணியம் உனக்கும் கிடைக்கும். இந்த பூஜையை என் வீட்ல பண்ண விரும்புறேன். ஆனா எங்க கிட்ட அவ்வளவு செல்வங்கள் இல்ல. அதுக்கு நான் என்ன பண்றது? இத நானும் பண்ற மாதிரி ஏதாவது சுலபமான வழி இருக்கா? அது இல்ல இல்ல இல்ல, இதுக்கு சுலபமான வழின்னு எதுவும் இல்லம்மா. அப்படின்னா கிருஷ்ணதேவராயா, அம்மா இனிமேல் எங்க வீட்டுக்கு வரமாட்டாங்களா? ஜில்லி, நீங்க என் பக்கத்துல வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. ஜில்லியோட கேள்விக்கான பதில் எனக்கு வேணும். அதனால உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, ஏழையா இருக்கிறவங்களால நவராத்திரி பூஜையை கொண்டாட முடியாதா என்ன? பாருங்க மகாராஜா. இல்ல மகாராஜா, அன்னைக்கான பூஜையை யார் வேணாலும் பண்ணலாம். பணக்காரங்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி. குரு அளவுக்கெல்லாம் எனக்கு அறிவில்லை. ஆனா எனக்கு இது கண்டிப்பா தெரியும். இந்த பூஜையை சுலபமான வழிகள்ல கூட நாம பண்ணலாம். என் வீட்டுல அப்படிப்பட்ட சாதாரண பூஜை தான் நடக்கும். பண்டித ராமகிருஷ்ணரே, அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நான் சொன்னது பொய்ன்னு நிரூபிக்கிறீங்க. இல்ல இல்ல குருவே, நான் வெறும் இங்க எனக்கு தெரிஞ்ச அந்த சுலபமான வழியை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆட்சேபணம் இருந்தா அதை நான் சொல்லல. இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் உங்களோட சுலபமான வழியை பத்தியும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். சொல்லுங்க. நன்றி மகாராஜா. மகாராஜா, நவராத்திரி கொண்டாட்டத்தப்போ முதல்ல வீட்டின் வாசல்ல சாணம் கரைச்சி சுத்தம் பண்ணணும். வீட்டையும் வாசலையும் சாணம் கரைச்சி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் அங்க கோலம் போடணும். என்னது கோலமா? ஆனா வெளியில இருந்து வண்ணங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. நீ கோதுமை மாவு இல்ல அரிசி மாவால கூட கோலம் போடலாம். அதன் பிறகு ஏதாவது ஏரி இல்லனா நதியின் கரையிலிருந்து மண்ணை கொண்டு வந்து அதால தாயின் சிலைய வடிவமைச்சு அதை ஸ்தாபனம் பண்ணணும். அதன் பிறகு தாயின் சிலைக்கு முன்னாடி கொஞ்சமா மண்ணை வச்சு அதுல கொஞ்சம் தண்ணிய தெளிச்சு அது மேல ஒரு கலசத்தை வைக்கணும். என்ன கலசம்? உனக்கு கிடைக்கிற கலசத்தை, உன்னால என்ன முடியுமோ அத. மண் கலசத்தை கூட வைக்கலாம். அந்த கலசத்துல நீரோட மஞ்சளை கலந்து வச்சு
அதுக்கு மேல மா இலை மற்றும் வேப்பலைகளை வச்சு ஒரு மண் பாத்திரத்துல வீட்டுல என்ன தானியம் இருக்கோ அதை இதுல வச்சு அதுக்கு மேல ஒரு தேங்காவை வைக்கணும். அதன் பிறகு பூஜைய ஆரம்பிக்கணும். பூஜையில என்ன பண்ணணும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே? பூஜைங்கிறது நம்ம பக்திக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம் ஜில்லி. ஆனா ஒருவேளை ஒருத்தங்கிட்ட சுத்தமா பணம் இல்லனா அவங்களுக்கு பூஜை விதிகளை பத்தி எதுவும் தெரியலனா அவங்க தாயோட சிலை மேல ஒரு பூவால தண்ணிய தெளிச்சு சிகப்பு குங்குமத்தை தெளிச்சு விடணும். அப்புறம் அவங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ அதை அன்னைக்கு அர்ப்பணிச்சிடணும். எந்த பழம் கிடைக்குதோ அது இழந்த பழமா இருந்தாலும் சரி அதை கூட அன்னைக்கே அர்ப்பணிக்கலாம். அப்புறம் வெல்லம்ன்றது ரொம்ப ஏழ்மையான வீடுகள்ல கூட கிடைக்கும் குருவே. அது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அம்மாவுக்கு வெல்லம் விருந்து கண்டிப்பா வைக்கணும். அப்புறம் தசமி நாள்ல கூட விசேஷமா எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. வெறும் வெல்லத்தையும் அரிசியும் போட்டு பாயாசம் பண்ணி அன்னைக்கு படைச்சிடலாம். அதன் பிறகு எந்த மந்திரங்கள் ஞாபகம் இருக்கோ அத பாடி அம்மாவுக்கு பூஜை பண்ணணும். மந்திரமா? அப்படியே மந்திரம் எதுவும் தெரியலனாலும் வெறும் அம்மான்னு சொல்லி கூப்பிடுங்க. ஏன்னா அன்னையுடைய மிகப்பெரிய மந்திரமே அம்மாதான். யாரெல்லாம் அவங்கள அம்மான்னு கூப்பிடுறாங்களோ அம்மா அவங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் தீர்த்துருவாங்க. பல வகையான விருந்து இல்லாம, பெரிய சிலைகள் இல்லாம, விசேஷமான பூக்களும் பழங்களும் இல்லாம அம்மாவை மகிழ்விக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா அம்மா வெறும் உண்மையான பக்தியை தான் பாப்பாங்க. நீங்க எவ்வளவு பவ்யமா அம்மாவுக்கு எப்படியெல்லாம் பூஜை பண்றீங்கன்னு அம்மா பார்க்க மாட்டாங்க. அம்மா பாக்குறது எல்லாம் நீங்க எந்த பக்தி எண்ணத்தோட பூஜை பண்றீங்கன்றதுதான். பக்தியோட அர்ப்பணிக்கிற ஒரு பூ கூட அம்மாவுக்கு 1000 பூக்களை விட பெரியதா இருக்கும். அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களோட சுலபமான இந்த வழி ரொம்ப அற்புதமா இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த பூஜையை என்னாலயும் பண்ண முடியும். அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் சுலபமான முறையில பூஜை பண்ணா என்னோட வீட்டுக்கு நிறைய பணம் வருமா? பணம் இல்ல, செல்வம் வரும். பணம் செல்வம் எல்லாம் ஒண்ணுதானே? இல்ல ஜில்லி, எந்த பணம் புண்ணிய காரியங்களை பண்ண உதவுதோ, நம்மளுடைய குழந்தைகளின் படிப்புக்கு உதவுதோ, இல்ல ஏதாவது ஏழைகளுக்கு தானமா தர உதவுதோ அந்த பணம் தான் செல்வமா கருதப்படும். எந்த வீட்டுல செல்வம் இருக்கோ அங்க சுகமும் அமைதியும் தானாவே வந்துரும். அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அந்த சரஸ்வதி தேவியே உங்க நாக்குல குடியிருக்கிற மாதிரி தெரியுதா? ரொம்ப அற்புதமா விளக்கம் சொன்னீங்க. அப்படின்னா பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் இந்த நவராத்திரி பூஜையை பண்ணனா என்னோட வீட்ல எப்போ செல்வம் வசிக்குமா சொல்லுங்க? ஜில்லி, நவராத்திரி பூஜை ஒரு விசேஷமான பூஜை. ஆனா செல்வ செழிப்புங்கிறது எந்த வீட்டுல ஒருத்தங்க நித்திய கடமைகளை எங்க சரிவர கடைபிடிக்கிறாங்களோ அங்கதான் வசிக்கும். நித்திய கடமைகளா? அது என்ன? நித்திய கடமைகளுக்கான அர்த்தம் என்னன்னா வாழ்க்கையை வாழறதுக்கான முறை. நம்ம ராத்திரி நேரத்துல சீக்கிரமா தூங்கி அதிகாலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். அதன் பிறகு காலை கடமைகளை முடிச்சிட்டு நம்ம உடலை சுத்தம் பண்ணிக்கணும். நம்மளுடைய உடல் கோவில் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உடல்ல தான் நம்ம ஆத்மா வசிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த கோவில உள்ளேயும் வெளியிலையும் சுத்தமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நாம எங்க வாழுறோமோ அதுவும் ஒரு கோவில் தான். அதையும் நாம சுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா சுத்தமான வீட்டுல தான் அன்னையும் நல்ல சக்திகளும் வசிப்பாங்க. நாம எப்பவும் சாத்வீக உணவை உண்ணணும். அதிகமாவும் இல்ல, குறைவாவும் இல்ல. சாத்வீக ஆகாரம் தான் நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கும். அப்படி ஆரோக்கியமா இருக்க வேண்டியது ஏன் அவசியம்னா, ஆரோக்கியமான உடல்ல தான் ஆரோக்கியமான மனது இருக்கும். நாம எப்பவும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான் நம்மள சங்கடத்துல இருந்து காப்பாத்தும். எல்லாத்தை விட பெரிய விஷயம், பெண்களை மதிக்கணும். ஒவ்வொரு பெண்ணையும் நாம மதிக்கணும். அன்னை, மனைவி, சகோதரி யாருக்கு இடையிலையும் எந்த வேறுபாடும் பார்க்க கூடாது. மனைவி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கோமோ அதே அளவு தாய் மேலையும் வைக்கணும். தாயை எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அதே அளவுக்கு மனைவியையும் மதிக்கணும். வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணையும் சந்தோஷமா வச்சுக்கணும். ஏன்னா எந்த வீட்டுல பெண்கள் சந்தோஷமா இருக்காங்களோ அங்கதான் செல்வம் செழிப்படையும். எந்த வீட்டுல பெண்கள் வருத்தத்துல இருக்காங்களோ அங்க எப்பவும் வறுமைதான் வசிக்கும். நம்மளுடைய வேதங்கள், புராணங்கள், அப்புறம் சாஸ்திரங்களை கூட போட்டிருக்கு, எப்பவும் யாரையும் கேலி பண்ணக்கூடாது, இழிவா பேசக்கூடாது, கபடம் பண்ணக்கூடாது. எவ்வளவு முடியுமோ, என்ன பண்ண முடியுமோ மக்களுக்கு நல்லது செய்யணும். அப்படியே நல்லது பண்ண முடியலனாலும் கெட்டது எப்பவும் பண்ணிடக்கூடாது. பெரியவங்களுக்கான மரியாதை, பக்தி குணம், நம்பிக்கை, தர்மத்தை கடைபிடிக்கிறது, சுத்தமான இதயம், நல்ல செயல்கள், நம்மளுடைய கடமைகளை சரியா செய்யறது, நம்மளுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுறது, யாரையும் எப்பவும் கேலி பண்ணாம இருக்கிறது, மத்தவங்களுக்கு உதவுறது, யாரையும் எப்பவும் அவதூறா பேசாம இருக்கிறது,
அப்புறம் மனசுல அசுர மற்றும் தாமசீக எண்ணங்களை வளர விடாம தடுக்கிறது. இந்த எல்லா ஒழுக்கங்களையும் நாம சரிவர கடைப்பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய வீடுகள் எப்பவும் அன்னை வசிக்கும் இடமா இருக்கும். அப்படி எந்த வீட்டுல அன்னை வசிக்கிறாங்களோ அங்க செல்வம் தானாவே வசிக்க வந்துடும். பேசுறான் பேசிக்கிட்டே இருக்கானப்பா. இவ்வளவுலாம் நான் எப்படி சொன்னேன்? இந்த சின்ன பொண்ணு வரும்போதெல்லாம் எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அற்புதம் ராமகிருஷ்ணா. இன்னைக்கு நீங்க சுலபமான பூஜை, நித்திய கடமைகள் மற்றும் கலாச்சாரங்களை பத்தி ரொம்ப அற்புதமா விளக்கி சொன்னீங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். தேவராமா சொன்னானா? கிருஷ்ணதேவராயா சொல்லுங்க. அப்ப நான் கிளம்புறேன். சரிதான், அப்புறம் திரும்பி வரணும். கண்டிப்பா வரேன். போயிட்டு வாங்க. நான் நீங்க சொன்ன மாதிரியே நவராத்திரி பூஜையையும் நித்திய கடமைகளையும் கண்டிப்பா பண்ணுவேன் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நீங்க சொன்ன விஷயங்களை நான் எப்போதும் மறக்க மாட்டேன். என்னோட பிரச்சனைக்கான தீர்வு வழங்கினதுக்கு என்னோட நன்றிகள். உண்மையிலேயே இந்த ராஜ்யத்தோட மக்களும் இத பின்பற்றினாங்கன்னா அப்போ விஜயநகரத்தை விட்டு செல்வங்கள் போகாது. நான் போயிட்டு வரேன். மகாராஜா, அந்த விஜயதசமி பூஜைக்கான செலவுக்கு குருவே, அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்போ ஒரு சுலபமான பூஜையை பத்தி சொன்னார்ல. எனக்கும் என்ன ஆசையா இருக்குன்னா, நான் மாளிகையிலேயே என்னோட ராணிகளோட சேர்ந்து ஒரு சுலபமான பூஜையை தான் பண்ண போறேன். என்னோட விருப்பம் என்னன்னா, இந்த நாட்டோட எல்லா மக்களும் கூட இந்த வருஷம் இந்த பூஜையை தான் பண்ணணும். இந்த வருஷம் எந்த ஒரு பெரிய பூஜையும் நடக்காது. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ண மறுபடியும் என் தலையில மண்ணை போட்டுட்டானா? பெரிய பூஜை இல்லைன்னா எனக்கான செல்வமும் வராது. இந்த ராமகிருஷ்ணனை நான் விட மாட்டேன். என்னாச்சு குருவே? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, இதுக்கப்புறம் நான் உங்களை விஜயதசமி அன்னைக்கு தான் பார்க்க போறேன். சபைக்கும் அது வரைக்கும் நாம விடுமுறை விட்டுருக்கமே மகாராஜா. ஆமா, விடுமுறையா இருக்கும் தான். ஆனா உங்களுக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் மந்திரியாருக்கும் மட்டும் கிடையாது. நான் உங்க 3 பேருக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான வேலை வச்சிருக்கேன். செல்வமும் இல்ல, விடுமுறையும் இல்ல, வேலைன்னா இப்ப என்ன வேலை வச்சிருக்காரு மகாராஜா? பாத்தீங்களா மகாராஜா, என்னோட வேஷம் எப்படி இருக்குன்னு. கழுத்துல இந்த வாத்தியம் வேற. நல்ல வேளை எனக்கு இந்த வாத்தியம் வாசிக்க தெரியும். ஆமாம் குருவே, இதுதான் நான் சொன்ன அந்த முக்கியமான ஒரு வேலை. இந்த வேலையை பண்றதுக்கு மாறு விஷயம் ரொம்ப முக்கியம். நம்ம ராஜ்யத்தோட மக்கள்லாம் அவங்களோட நித்திய கடமைகளை சரியா பண்றாங்களா இல்லையான்னு நான் நேர்ல வந்து பார்க்க விரும்பினேன். தான் மக்களை சோதிச்சு பார்க்கறது ஒரு ராஜாவோட கடமையும் கூட. நானே அதை வந்து பண்ணாதான் ராஜ்யத்துக்கு உதாரணமா இருக்கும். அதான் சரியும் கூட. அதான் இப்போ நம்ம நாட்டு மக்கள் எப்படி தர்மத்தை கடைபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க, வாசிங்க வாசிங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அமைதியா இருங்க. நம்ம இங்க பார்க்க தான் வந்திருக்கோம், எதுவும் பண்றதுக்கு இல்ல. அப்படியே மகாராஜா. வாசிங்க. இங்க இருந்து போங்க. இனி இது உங்க வீடு கிடையாது. மந்திரியாரே, என்னால இனிமே உங்க அம்மா கூட எல்லாம் இருக்க முடியாது. இதுக்கு மேலே உங்க அம்மாவை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்கன்னா நான் இந்த வீட்ல இருந்து நிரந்தரமா போயிடுவேன். மகனே, என்ன உண்மையிலேயே நீ கைவிட்டுருவியாப்பா? இல்லம்மா, நான் உங்களை பத்திரமா காசில போய் விட்டுடுறேன். அங்க உங்களுக்கு வசதியாவும் இருக்கும், இனி வீடும் கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா. வாங்க. கடவுளே,
தென்னாடுடைய சிவனே போற்றி. இந்தாங்கம்மா 2 கிலோ வெண்டைக்காய். இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அட, இப்போ உங்க முன்னாடி தானே எடை போட்டேன். வேணா நீங்களே பாருங்க. என்ன மாதிரி சிவபக்தனை நீங்க சந்தேகப்படலாமா? தென்னாடுடைய சிவனே போற்றி. இந்தாங்க. அங்க பாருங்க மகாராஜா, கடவுளுடைய பேரை சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். மகாராஜா, நான் இப்பவே இவனை போய் கைது செய்ய. இல்ல மந்திரியாரே, நம்ம பார்க்க மட்டும்தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம போகலாம். இனியாவது எல்லாமே நல்லதா நடக்கும்னு வேண்டிக்கிறேன். வாங்க போகலாம். அட கடவுளே, மகனே, அங்க ரொம்ப சுவையான பழங்கள் இருக்கு. போய் பறிச்சு கொண்டு வா. ஆனா அம்மா, ஒரு வேளை வேற யாராவது என்ன பிடிச்சிட்டாங்கன்னா இது திருட்டு இல்லையா? நீ கவலைப்படாத, நான் தான் இங்க பாத்துட்டு இருக்கேன்ல. யாராவது இங்க வர மாதிரி தெரிஞ்சா நான் உனக்கு குரல் கொடுக்கறேன். நீ போ. மந்திரியாரே, மகாராஜா, ஒரு தாயே தன்னோட மகனுக்கு தவறான விஷயத்த சொல்லி தந்தா எப்படி அவன் ஒரு நல்ல குடிமகனா ஆவா? என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மகாராஜா. என்னால பார்க்க முடியல ராமகிருஷ்ணா. இவங்க என் மக்களுங்கிறதையும் நான் இவங்களோட ராஜாங்கிறதையும் நினைச்சாலே வெக்கமா இருக்க. என் மக்கள் இப்படிலாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாம இருந்திருக்கு மந்திரியாரே. இப்படியே போனா நம்ம ராஜ்யம் என்ன ஆகிறது? மகாராஜா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் பண்டித ராமகிருஷ்ணரே. மக்கள் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? ஏன்னா உங்க ஆலோசனையை கேட்டுதான் அன்னைக்கான மிகப்பெரிய பூஜையை மகாராஜா நிறுத்திட்டாரு. இது எல்லாம் அந்த பாவத்துக்கான பலன். புரியுதா? இப்ப நான் புறப்படுறேன் ராமா. விஜயநகரத்துல நான் குடியிருந்த காலம் இப்ப முடிவுக்கு வந்துருச்சு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.